கற்பி ஸ்டுடியோவின் இனியதொரு வணக்கம். இன்றைய காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, சமூக ஊடகங்களிலும் சரி, யூடியூப் சேனல் இது போன்ற ஊடகத்திலும் வாயிலாக சில நடுநிலையாக நாங்கள் செயல்படுறோம், நாங்கள் வலதும் இல்லை இடதும் இல்லை அப்படின்றதெல்லாம் நாங்கள் நடுநிலையாக செயல்படுறோம்னு நிறையா யூடியூப் சேனலிஸ்ட்டு இன்றைக்கி வலம் வந்துட்டுருக்குறாங்க. அதில் ஒருத்தர் தான் மதன் கௌரி. மதன் கௌரி வழக்கமாக சில கண்டென்ட் எடுத்து போடுவார். அந்த கண்டென்ட்டு கூட விக்கிபீடியா மற்ற இதர வலைத்தளங்களிலிருந்து எடுத்து வீடியோ மேக் பண்ணி போட்டு வந்தார். அது மக்கள் சிலது பார்த்து வரவேற்றாங்க. அதில் கிட்டத்தட்ட ஒரு 7 மில்லியன் சப்ஸ்கிரைப்ஸ் இருக்காங்க. அதுவே பெரிய சாதனை தான். அவர் போட்ட வீடியோவுக்கு வாழ்த்துக்கள் உரியது. அது அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்துகிறது. சரி, பரவாயில்ல, அதோட நீ போயிடணும். ஆனால் இன்றைக்கு அவர் செஞ்ச ஒரு மிகப்பெரிய வேலை என்னன்னாக்கா, இந்த அரசியல் கால சூழலில் அவர் 2 வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்காரு. அந்த 2 வீடியோவில் இவர் என்னென்ன வேலை பார்த்துருக்காரு, இவர் எதுக்கு இந்த வீடியோ எடுத்தார், இந்த நேரம் இந்த கால சூழல் இதுக்கு சரியானதா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானை பற்றி தான் 2 வீடியோ மேக் பண்ணியிருக்காரு. 2 வீடியோவும் இந்த நேரத்துக்கு ஒரு தேவையற்ற வீடியோ. ஏன்னா, நீ ஒரு ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்லணுன்னாக்கா, இந்த சூழலில் நீ வழக்கமாக தனியாக வீடியோ போடுவீங்களா, அதுமாதிரி போட்டுட்டு போயிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற மக்களில் விலைவாசி என்ன, இங்கே சமூகத்துடைய நல்லிணக்கம் எப்படி சீரழிஞ்சிருக்கு, இல்லை உன்னுடைய பார்வையில் வளர்ந்து தான் இருக்கா, புரியுதா இல்லையா? அதாவது உன்னுடைய பார்வைக்கு இந்திய நாட்டின் நிலைமை என்ன, அதை பற்றி நீ பேசி போட்டிருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிற ஒரு அரசியல்வாதியை நீ இதில் நல்லா புரிஞ்சு, நீ கூட்டு வந்த 2 அரசியல்வாதியுமே அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குன்னா ஒருமித்த நிலைப்பாடு தான். இவரும் அவரும் ஒன்று, அவ்வளோதான். இவங்க 2 பேரும் வேறு கிடையாது. அந்த ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் நீ வீடியோ மேக் பண்ணியிருக்குன்னு நல்லாவே தெரியுது. பரவாயில்ல, இங்கே இருவருக்கு இங்கே யாரும் எதிரி கிடையாது, நாங்களும் எதிரி கிடையாது. ஆனால் அவங்களோட அரசியல் கொள்கை சித்தாந்தத்தின் அடிப்படையில் சமூகத்திற்குன்றது தமிழ் சமூகத்துக்கு எதிரான செயல்பாடு தான் செயல்படுறாங்க. இன்றைய காலச்சூழலில் இப்போ உதாரணத்துக்கு மதன் கௌரி ஆகிய நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க யார் சீமான்கிட்ட, 40 நீங்கள் வந்துட்டாக்கா உங்களோட ஆதரவு யாருக்குன்னு ஒரு கேள்வி வச்சிங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேள்வி சீமான்கிட்ட வச்சு ஒரு நல்ல கேள்வி அதுதான். ஆனால் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவரும் சொல்ல அவரும் சொல்ல எவருமே சொல்ல. அவர் லாஸ்ட் வரைக்கும் நீ யாருக்கு தான் ஆதரவு தெரிவிக்க போகிறான்னாக்கா, அவர் லாஸ்ட்டாக காங்கிரஸ் அப்படியே கீழே அப்படியே இறக்கி அப்படியே நைஸாக அப்படியே வாழைப்பழத்தில் ஊசி சொல்கிற மாதிரி அழகாக சொல்லி காங்கிரஸுக்கு எங்களோட ஆதரவு இல்லைன்னு சொல்கிறாருன்னா இப்போ யாருக்கு ஆதரவு? பிஜேபிக்கு ஆதரவு தராருன்னு அர்த்தம். சரி, அது உங்களுடைய பார்வையில் நீங்கள் பிஜேபிக்கார கூட இருக்கலாம். ஆனால் இது தமிழ்நாட்டில் இந்த அரசியல் கால சூழலில் இந்த இன்டர்வியூன்றது தேவையற்றது. ஆனால் நீங்கள் தமிழில் ஒன்று வச்சுருந்தீங்க, அப்படியே 2 பேரும் அப்படியே நீ கிடுக்குப்பிடி அவருக்கு உன் கையில் பிடிச்சி நிற்கிற ஒவ்வொரு கேள்விக்கும் அவர் பதில் சொல்ல திணறுவர் போலத்து அப்படின்றதான் எல்லோரும் பார்த்து உள்ளே வந்தாங்க. ஆனால் அப்படி தான் வந்தேன். ஆனால் உள்ளே பார்த்த பிறகு தான் தெரியுது, நீ கேட்ட கேள்வி ஒவ்வொன்றும் அளந்து அப்படியே மிரண்டுட்டாங்க. அண்ணாமலையை பதில சொல்ல முடியலாம். பார்த்துக்கேன், 2 ஜூஸ் ஹோட்டலில், அதாவது ஜூஸ் 2 கண்ணாடி கிளாஸில் ஜூஸ் வச்சுருந்தீங்க. நீ கேட்குற கேள்விக்கு தண்ணீர் அவர் குடிச்சு பதில் சொன்னார் பாருங்க. அதனால் இதெல்லாம் தேவையற்ற செயல். இந்த நேரத்தில் இது தேவையில்லை. தேர்தல் முடித்தவொடனே எல்லாம் சும்மா தான் இருப்பாங்க வீட்டில், அவங்க வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்போ உட்காந்து நீ சாவகாசமாக எல்லாருக்கிட்டையும் இன்டர்வியூ கேடு. உண்மையிலுமே தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை உள்ளவனாக இருந்தால் இதுமாரி இன்டர்வியூ எடுத்துருக்க மாட்டேன், இல்லைனா இதுமாரி கேள்விகள் கேட்டிருக்க மாட்டேன். உங்கள்கிட்ட இருக்கிற சப்ஸ்கிரைபர் அனைவரும் பெரும்பான்மையர்கள் 99 விழுக்காடு தமிழ் மக்கள் தான், தமிழ் இளைஞர்கள் தான். அவர்கள் அனைவரும் உன்னுடைய மனப்பான்மையும் ஒரு சங்கித்தனமாக மனப்பான்மையும் நடுநிலை நக்கின்ற பேரில் சொம்படிக்கிற தனமாகவும் யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அவங்கவுங்களுக்கு தனித்தனி சித்தாந்த கோட்பாடு இருக்குது, அரசியல் பார்வை இருக்குது. அதனால் நீ இவ்வளோ நாள் எப்படி ஒரு இடத்துல கண்டென்ட் திருடி இப்படி மேக் பண்ணி பேசி போட்டியோ அதையே பேசி உன் களத்தை ஓட்டிக்கோ. அதை விட்டுட்டு அப்படி நடுநிலையாக பேசுகிறேன்னு சில கங்கித்தனமான நடுநிலை நக்கின்ற பார்வையில் நீ எதாவது பேசி உன்னோட சப்ஸ்கிரைபர்கிட்ட அவப்பேரை வாங்கி சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போயிட்டா உன்னோட வாழ்க்கை குறைஞ்சிடும். ஏன்னா உன்னுடைய வாழ்க்கை இதை நம்பி தான் இருக்குது இப்போதைக்கு. அதனால் இதை சரியாக பண்ணணுன்னாக்கா நீ இதை செய்ய. இல்லை நான் அரசியலில் வரேன், அரசியலை பற்றி பேச போகிறேன்னா அரசியல் நல்லா உள்வாங்கிக்கோ. நீ ஒரு வலதுசாரி சிந்தனையாக இருந்தாலும் சரி, இடதுசாரி சிந்தனையாக இருந்தாலும் சரி, அதை முழுசாக உள்வாங்கி அதை நிறைய ஆய்வு பண்ணி படித்து புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பேசு. விக்கிபீடியாவில் இருக்கிற கான்செப்ட்லாம் அரசியலுக்கு ஒத்தாவதை தம்பி. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோ. சரியான அரசியலை உள்வாங்கி அதுக்கப்புறம் அரசியலை பேசு. தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்குற மாதிரி கிடையாது. சரிதான் இல்லையா? கூட்டம் கூடுறன்றது எல்லாருக்கும் ஓட்டு போட்டுற மாட்டாங்க. எவன் தமிழ்நாட்டுக்கு தேவையோ அவனை மட்டும் தான் தேர்ந்தெடுப்பாங்க. அதை நீ முதல்ல புரிஞ்சிக்கணும். அதனால் இந்த தேவையற்ற செயலை செஞ்சுட்டு விட்டுட்டு
நீ வழக்கமாக கண்டென்ட் எடுத்து போடுறியா, அதை ஃபாலோ பண்ணி உங்களுடைய ஃபாலோவர்ஸை உங்கள் சப்ஸ்கிரைபரை சந்தோஷப்படுத்துங்க. ஏன்னா உங்கள் சப்ஸ்கிரைபர் அனைவரும் தமிழர்கள். தமிழர்கள் அனைவரும் நீ சொல்கிறவங்களுக்கு கை நீட்ட மாட்டாங்க. அதே மாதிரி நீ சங்கித்தனமாக பேசணுன்றதுக்காக அதில் எல்லாம் சங்கித்தனமாக பேச மாட்டாங்க. நடுநிலை நக்கின்ற பேரில் சொம்பு தூக்குறன்ற மாதிரி யாரும் சொம்பு தூக்க மாட்டாங்க சப்ஸ்கிரைபரு. அவங்களுக்குன்னு அரசியல் பார்வை இருக்குது. நீ ஒரு 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 தனிப்பட்ட விஷயத்தை பேசுனாக்கா பிரச்சனை இல்லை. ஒரு அரசியல் கருத்து பேச, அதாவது நீ வழக்கமாக என்ன கண்டென்ட் போடுவியோ அதையே ஃபாலோ பண்ணு. அதுதான் உனக்கு நல்லது. அதுதான் இந்த யூடியூப் சேனலுக்கு நல்லது. அப்போ தான் உன்னுடைய வாழ்க்கை சீராகவும் போகும், யூடியூப் சேனலும் சீராக போகும். ஏன்னா யூடியூப் சேனலில் அவன் கஷ்டப்பட்டு தான் யூடியூப் சேனலை வளர்க்குறான். இதை ஒரு சப்ஸ்கிரைபரை ஏற்றுறது அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியும். நீ இவ்வளோ சப்ஸ்கிரைபரை வச்சு நம்ம மதியில் போனால் 7 மில்லியன் சப்ஸ்கிரைபரும் பிடிக்கிட்டு போயிடுவாங்க. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் தெளிவாக செயல்படுங்க. இது ஒரு யூடியூப்பர்ஸாக நான் சொல்கிற வேண்டிய பதில். ஏன்னா நாங்கள் அரசியலை படிச்சுட்டு அரசியலே இப்போ பயணிக்கிறோம். அதனால் அரசியல் நெறி என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். அதுமாரி நீங்கள் அரசியல் நெறியை புரிஞ்சுக்கிட்டு அரசியல் கோட்பாட்டை உள்வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் அரசியல் வந்து பேசுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகிட்ட பேசும்போது நீங்கள் நடுநிலையாக பேசாதீங்க. இதை சமூக நீதிக்கு சமூகத்துக்கு என்னென்ன தேவையோ சமூகத்தின் பாதிப்புகள் ஏற்படுகின்ற விஷயத்தை கேட்டு அவங்கள நீ சிந்திக்கிற ஒரு நிலைப்பாடை கொண்டு வர்றவங்க தான் ஒரு சிறந்த ஊடகவியாளர், ஒரு சிறந்த யூடியூபர்ஸ். அப்படி தான் இருக்கணும். அப்போ அவங்க சிந்திக்கிற மாரி கேள்வி எழுப்பி நீ வளர்னா வரவேற்கிறோம். இதில் போயிட்டு நீங்கள் இதுமாரி ஜால்ராடிக்கிறத தவிர்த்துடுங்க. மதன் கரி அவர்களை புரிஞ்சிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை இந்த தவறை செய்யாதீங்க. இது தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு பெரிய கேடு விளைவிக்கும். நீ சொல்கிற சில நடுநிலையான கான்செப்ட் எல்லாம் சில பேரை பாதித்தாலும் மீதி இருக்கிறவங்க உன்னை கழுவி ஊற்றிடுவாங்க. புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிறப்பாக செயல்படுவீங்க நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.